அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மேலே ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு. 10 டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிஸியாகவும் போயிட்டு இருந்தது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீவர் அது இதுன்னு இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சின்னதாக உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாச்சு வெளியிலலாம் வந்து மார்க்கெட்டு டே டைமில் வர்றதெல்லாம் எப்போயாவது தான் வர மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பனியாக இருக்குது இல்லையா? ஸோ ரொம்ப வெயில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு, அது வந்து வெளியில் வந்துட்டு வந்தாலே ஒரு மாதிரி கோல்டு ஃபீவர் வர மாதிரியே இருக்குது. அதனால் அதிகமாக எங்கேயுமே வெளியே இது பண்ணவே முடிய மாட்டேங்குது. போன வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா போகிற வழியில் நர்சரி வந்து கார்டன் இருக்கு இல்லையா, அது வந்து திறந்து வச்சுருந்தாங்க. எப்போவுமே பார்த்துட்டு போவோம், க்ளோஸ்லேயே இருக்கும். அங்கே ஒரு பாட்டிமா இருப்பாங்க. கொஞ்ச நாளாக வந்து க்ளோஸ்லேயே இருந்துச்சு, எதுவுமே வாங்குகிற ஒரு ஐடியாவுமே இல்லை. சரி திறந்து இருந்தது என்னன்னு போய் பார்த்தா அந்த பாட்டிமா வந்து இறந்துட்டாங்களாம். அப்போ தான் ஒரு 10 டேஸ் மேலே இருக்கும் அப்படின்னு அங்கே உள்ள அண்ணா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ செடியெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போ பிப்ரவரி மந்த் இந்த பனி சீசன் இதை வந்துட்டால் ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்திருக்கும். எப்போவுமே இங்கே நிறைய வந்து இருக்கும். சந்தைக்கு போவோம், சந்தைக்கு போய் பார்ப்போம், காய்கறிலாம் வாங்கிட்டு செடிலாம் எப்போவுமே இருக்கும். பட் இப்போ வந்து போகிறதுக்கே முடிய மாட்டேங்குது சந்தைக்கு போயிட்டு வரத்துக்கு. எங்கேயாவது ஏதாவது போய் பார்க்கலான்னா செடிலாம் அவ்வளோவா ஒன்றும் இதாக இல்லை. சரி ஒரு இது மட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஃபேவரெட் செப்பல் ஆன்லைனில் வாங்கியிருந்தது அருந்துடுச்சு. அது தைக்காமலே 1 இயர் வரப்போகுது. ஏன்னா போன ஈத் அப்போ நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு இந்த செப்பல் வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அது வந்து அறுத்துக்கிட்டோன்னே எனக்கு இந்த கட் ஷூ போட்டுட்டு ரொம்ப தூரம்லாம் என்னால் நடக்கலாம் முடிய மாட்டேங்குது. அது வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. இது வந்து எனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அறுந்துடுச்சு என்னடா இது, அதை போய் தைக்கிறதுக்கும் போக முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் போல் மேலே அது அப்படியே இருந்தது. சரி அதையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து தைக்க கொடுத்துட்டு வந்துடலாம் தான் போயிட்டுருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார் அன்றைக்கி தான். ஏன்னா வந்து ஈவினிங் டைம்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அதுக்காகவாச்சும் காலை நேரத்தில் கிளம்பி போனால் தான் அதுலேயும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிளம்பியிருந்தோம். அப்போ வந்து பிள்ளைக்கு வந்து ரொம்ப எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே பிள்ளை ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தான். இடையில வந்து ஸ்கூலுக்குமே வந்து ஃப்ரைடேலேருந்து அனுப்ப முடியல. இந்த பனி இது ஒத்துக்காமல் பிள்ளைக்கு வந்து ரொம்ப கோல்டு ஃபீவர் இப்படியே இருந்ததுனால அவனை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிள்ளை தான் வீட்டில் இருக்கானே, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்துட்டுருக்கான், நம்ம காய்கறி வெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா ஏதாவது அவசரமாக வேணும்னாக்கா ஈவினிங் டைமில் நிஹால் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. இப்போ அவருக்கு உடம்பு பிள்ளைக்கு ரொம்ப முடியாதுனால நாங்களே 2 பேரும் எப்பவும் போல் கிளம்பி வந்துட்டோம். காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இங்கே கடையெல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் போல். இன்னொரு கடை புதுசாக வெஜிடபிள்ஸ் கடைலாம் இருந்ததுனால அங்கே எல்லாமே வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிள்ளைக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா எதுவுமே இந்த நேரத்தில் அவனுக்கு சாப்பிடவே முடியல. கொய்யாப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கிட்டு போகலான்ட்டு வந்திருந்தோம். ஃபீவர் வந்தால் நமக்கே தாங்காது, எதுவுமே சாப்பிடவும் பிடிக்காது இல்லையா? ஸோ பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஆனால் நிஹால் வந்து ஒரு சில விஷயங்களை இதுதான் சாப்பிடணும் இதுதான் கொடுக்கணுன்னா எல்லாமே செஞ்சுக்குவான். இப்போ என்னென்னா ரொம்ப அவனுக்கு நெஞ்சு சளி தொந்தரவு அதிகமாக இருந்ததுனால சாப்பிடவே முடியலண்டா. ஸோ அவனுக்காகவே கொஞ்சம் வந்து சளி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்பிள் அண்ட் கோவா மட்டும் வாங்கிட்டு போனோம். ஸோ இது வந்து கோல்டுக்கு ஒன்றும் இது பண்ணாது, சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லாமே சுற்றி என்னென்ன தேவையோ என்ன கடை இருக்குது நமக்கு முக்கியமானதெல்லாம் வாங்க வேண்டியது, கறி காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு அண்ட் தைக்க கொடுத்துருந்த செப்பல்லையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த செப்பல் வந்து அருந்ததும் ரொம்ப மனசுக்கு இதாக போயிடுச்சு, என்னடா இது ரொம்ப ஃபேவரட்டான செப்பலாச்சு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ரொம்ப எனக்கு ஆன்லைனில் வாங்கினதில் எனக்கு ரொம்பவே கரெக்டான ஒரு இதுக்கு வந்து இருந்துச்சு, ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு செப்பல். ஸோ அதையுமே தைச்சி எடுத்துகிட்டு கிளப்பிட்டோம். ஏன்னா வீட்டில் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் எதுவுமே வீடியோ எடுக்கவே இல்லை. அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா ப்ரான் இருந்தது, எடுத்து வச்சுட்டு தான் வெளியே வந்திருந்தோம். அது ஆஞ்சு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக பிரியாணி மாதிரி செஞ்சிச்சு. இறால் பிரியாணி கொஞ்சம் ஓகே ஸ்பைஸியாக சாப்பிட்டா அவனுக்கும் கொஞ்சம் பிள்ளைக்கு ஜுர நேரத்தில் இதாக இருக்கும்ன்ட்டு. ஸோ எதுவுமே வீடியோஸ் எடுக்கவே இல்லை. ஆனால் வந்து பசிக்குது ஏதாவது ஸ்நாக்ஸ் அது இது நான் வெளியில் எதையும் வேறு வாங்கி கொடுக்குறதுக்கும் இதாக இருந்துச்சு. வீட்டில் வந்து பட்டர் இருந்தது. பட்டர் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது இது பண்ணி போட்டுட்டு சீனி தம்மடை கொஞ்சமாக இது பண்ணி செய்யலாம். மில்க் மேட் போட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு முட்டை வந்து மில்க் மேடை ஒரு முட்டைக்கு உள்ளது மட்டும் ஒரு 300 கிராமுக்கு அளவுக்கு ரவாவுக்கு செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ரெசிப்பியாக நான் இது பண்ணலை. ஸோ வந்து அதுக்கு தேவையானது வீட்டிலே வந்து நல்லா காய்ச்சி திக்காக இது பண்ண பால் இருந்துச்சு, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோலாம் கூட நான் ஆட் பண்ணலை இதில். எல்லாமே சேர்த்துட்டு
ரவா சேர்த்து தம்மடை இது பண்ணி வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இது பண்ணலாம். ஆயில் எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது. என்ன பண்ண மாதிரி எதுவுமே இது பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவனும் வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது பசிக்கிற நேரத்தில் பிள்ளை சாப்பிடுவான் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன். மில்க் மேடுமே நான் அதிகமாக இது பண்ணலை. ஏன்னா இங்கே ஸ்வீட் ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் அப்படியே இதாகிடுது, யாரும் சாப்பிட்றது இல்லைன்ட்டு மீடியமான ஒரு ஸ்வீட்டுக்கு செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு என்ன சேர்த்துருந்தேன்னாக்கா பட்டர் ஒரு 300 எவ்வளோ சேர்த்துனாலும் அந்த கப் 1/4 கப் அளவுக்கு 3/4 கப் அதில் பட்டர் எடுத்திருந்தேன். ஒரு முட்டை அண்ட் 3/4 கப் அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு காய்ச்சி நல்லா திக்காக நல்லா கெட்டியாக ஆட விழுந்த பாலை அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் பவுடர் வெனிலா எசன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி ரோஸ் எசன்ஸ் இது வேணுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தம்மடைக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ரவா கொட்டி சேர்த்து எல்லாமே இது பண்ணியாச்சு. அது உள்ளே வச்சதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அழகாக உப்பி மேலே கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டனையே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு எடுத்ததும் நல்லா பார்த்திங்கன்னா கலருமே ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருந்தது. டேஸ்ட்டுமே ஓரளவுக்கு சுகர் மட்டும் கம்மியாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் ஓகே ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. இது தம்மடை டோஸ்டரில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தேன். என்னமோ சின்ன பிள்ளைங்க சுற்றி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணால் வேடிக்கை பார்த்துக்கு நிற்கிற மாதிரி உள்ளே அது உப்பி நிற்கவும் கொஞ்சமாக வேறு குவான்டிட்டி வச்சுருந்தேன்னா அது எப்படி வருது ஏதாவது தீஞ்சிட போகுது, நம்ம பாட்டுக்கு நவந்துட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடுமேட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நின்று சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேலே கலர் உப்பி வரவும் எடுத்ததும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இருந்தாலும் விறகடுப்பில் செய்கிறது ஒரு இதாக தான் இருக்கும். நல்லா நோம்பில் தானே நம்ம பண்ணலாம் விறகடுப்பில் வச்சு. இப்போ கொஞ்சமாக உள்ளதுக்கு டோஸ்டரில் வச்சுக்கலாம். பிள்ளைக்கு செஞ்சு இது பண்ணிட்டேன். டேஸ்ட் ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவனுக்கு விறுவிறுன்னு எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு பாக்கி ஒரு பாக்ஸில் போட்டு இது பண்ணி விட்டாச்சு. வீட்லேயே இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். என்ன பண்டம்லாம் வீட்டில் இது பண்ணாமல் ஃபீவர் கோல்டு டைமில் அதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிள்ளைக்கு வாமிட் ஏதாவது வந்துரும்ன்ட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அவனுமே சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். அதிகமாக சாப்பிடவே இல்லை, சளினால பிள்ளைக்கு. சரி ஓரளவுக்கு தான் நம்மளுமே மெடிசன்ஸ்லாம் வீட்டிலே இது பண்ணலாம் இல்லையா, மற்ற முடியாததுக்கு டாக்டர் தான் இது பண்ணி கொண்டுட்டு வரணும். அது மாதிரி எனக்கு ரொம்ப அவனுக்கு நெஞ்சு சளி ரொம்ப சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். சரி வா போய் காட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு எதுவுமே கையில் இது இல்லை, மெடிசின் இல்லை, இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எதுவுமே நான் இது பண்ணுறது கிடையாது. ஃபீவர் வந்தாக்காலுமே சரி வீட்டில் ஏதாவது இந்த தண்ணி கஷாயம் அது இது ஏதாவது போட்டு தான் இது பண்ணுறது. நிஹாலுக்குமே இதுமாதிரி கஷாயம்லாம் இது பண்ணிச்சு. அப்படி இருந்தும் கேட்கல. ஓகே கொண்டு காட்டிட்டு போயிடலான்ட்டு அவனுக்குமே செக் பண்ணிவிட்டு நானுமே எனக்கும் உள்ள டேப்லெட்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபீவர்லாம் குறைஞ்சிடுச்சு, கோல்டு மட்டும்தான் அதிகமாக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்களா. சரி அதுக்குள்ளே டேப்லெட்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வந்துவிட்டோம். ஏதோ ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாம். ரொம்ப டேப்லெட் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். டேப்லெட்லேயே போகுது நம்மளுக்கு. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உள்ள இதை வச்சு மெடிசின்ஸ் நம்ம இது பண்ணிக்கலான்ட்டு. அந்த சமயம் என்னன்னாக்கா மறந்துட்டேன் நான். வெத்தலை இருந்துச்சுனாக்கா நாட்டு மருந்து கடையில் கஸ்தூரி அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். அது அதில் வெத்தலையில் வச்சு சாப்பிட்டுட்டா எவ்வளோ கோல்டு சளி இது ஃபீவராகவே இருந்தாலுமே ரொம்ப இதாக இருக்கும். உடம்பு ஒரு மாதிரி குளுமையாக இருக்குது, நரம்பெல்லாம் இதாக இருக்குன்னாக்கா அதுதான் வச்சு கொடுப்பேன் அம்மா. அது மருந்து இருக்குது, பட் வெத்தலை இல்லை. கடைக்கு போனப்போ வெத்தலை அங்கே எதுவுமே இல்லை. அது சாப்பிட்டா உடனே நம்மளுக்கு இதாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு அதை சுடு தண்ணியில் இது பண்ணி வச்சு கொடுக்குறது. நானும் ஒவ்வொரு தடவையும் வீடியோவில் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஷேர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து அது. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கனாக்கா இருந்தாலும் மெடிசன்லாம் என்ன இது பண்ணலாம், மஞ்சப்பால் பனங்கல்கண்டு இருக்கு இல்லையா, அது போட்டு பெப்பர் போட்டு செய்யலாம். அது ஆளுக்கு கொஞ்சம் குடிக்கலாம். ஏன்னா எனக்குமே தொண்டை ஒரு மாதிரி பெயினாகவே இருந்துக்கிட்டே இருந்தது. அம்மாவுக்குமே ஒரு மாதிரி கோல்டு ஒரு மாதிரி இருக்குண்டா. வீட்டில் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே இந்த சமயம் வந்துடும் தானே. நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு அன்றைக்கி நைட்டு வேலைலாம் முடிச்சுட்டு மஞ்சப்பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பனங்கல்கண்டு இருந்தது, அதையும் போட்டு இது பண்ணிவிட்டு இறக்கி வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்து எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு கப்புக்கு எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டு இது பண்ணிக்கலான்ட்டு. எதை வேணுமோ நான் மெடிசினுக்கு அவனுக்கு உடம்புக்கு முடியாத நேரத்தில் கொடுத்தா பிள்ளை ஓகேன்னு சொல்லி சாப்பிட்ருவோம். ஆனால் இந்த மஞ்சப்பால் மட்டும் பார்த்திங்கனாக்கா வேணாமல், ஏன்னா அதில் பெப்பர் சேர்க்குறோம் இல்லையா, அந்த பெப்பர் கொஞ்சம் கொஞ்சம் வாயில் மாட்டுது அப்படிங்கிறதுக்காக அதை குடிக்கவே மாட்டேன்ட்டு அன்றைக்குமே ரொம்ப ஒம்பு. நீ எது வேணுமோ கூட நான் சாப்பிட்டுறேன், ஆனால் எனக்கு இது மட்டும் வேண்டவே வேண்டான்னு. பனங்கல்கண்டெல்லாம் போட்டு ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்டா, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மஞ்சப்பாலில் பூண்டு சேர்த்து நாங்கள் தோல்லாம் உரிச்சிட்டு அதை கொதிக்க வச்சு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம்.
அவன் வந்து சின்ன பிள்ளையில அவனுக்கு பிள்ளைக்கு வந்து அந்த கண மாதிரி இருந்தப்போ சளி அதிகமாக மாதம் மாதம் பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்த பூண்டு சேர்த்து இது பண்ணி பெப்பரை வேற நிறையா போயிடுச்சு ஒரு தடவை செய்கிறப்போ. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அது குடிக்கவே மாட்டேன்னு அவ்வளோ ஹோம்பு பண்ணிக்கிட்டு அதை வச்சுட்டு எவ்வளோ நேரம் அவன்கிட்ட இது பண்ணுறேன்னு பாருங்கள், கேட்கவே இல்லை. அப்புறமா வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே டேஸ்ட்டுன்னு என்ன நினச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா வந்து பிள்ளைங்க வந்து ஒரு விஷயத்தில் இது பண்ணிட்டாங்க, அது நல்லா இல்லை இப்படி தான் இருக்கும்ட்டாக்கா கடைசி வரைக்கும் அந்த இதை ஏற்றுக்காதுங்க. பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க. ஒரு வழியாக குடிக்க கொடுத்துட்டு எல்லோரும் படுத்தாச்சு. இது வந்து டியூஸ்டே மார்னிங் அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து காலையில் எப்போவுமே வந்து நிஹாலுக்கு ஸ்கூல் கிளப்புறதுக்கு எந்திரிச்சு வந்ததும் நேராக மொட்டை மாடிக்கு தான் வருவேன். ஏன்னா இந்த கிளிலாம் வந்து கூட்டமாக எல்லாம் வந்து சவுண்டாக ஒவ்வொரு குருவியும் கிளியும் ஒவ்வொரு சத்தத்தில் இதாக இருக்கும். ஸோ அது வந்து கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு 1/2 மணி நேரம் போல் இங்கேயே நின்று தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த கிளிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக பறக்கும். அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த சத்தம்லாம் கேட்குறதுக்கே ஒரு மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கிளி சத்தத்தில் அமைதியாக இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்குறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி 8:30 மணி வரைக்குமே ரவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க எல்லாருமே. காக்கா, குருவி, கிளி எல்லாருமே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே துணிலாம் காய வச்சுருந்ததெல்லாம் எடுத்து மடிச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் கிளப்புறதுக்கு வேலை இல்லைன்னா ஃபீவர் இதாக இருந்துச்சு இல்லையா அதனால் வந்து அன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு ஸ்கூல் இது ஒர்க் இல்லை. எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக வேலைலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாட்டு வேலையுமே சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம்னா நாள் இன்றைக்கி கறி கொழுப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அது போட்டு இன்றைக்கி காய்கறிலாம் கிடந்துச்சா ஓகே கொழுப்பு இதெல்லாம் போட்டு தால்ச்சா வச்சு அன்றைக்கி சாப்பாட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு தோசை மாவு இருந்தது அதையுமே ஊற்றி பிள்ளைக்குமே கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டேன். என்னென்னா அன்றைக்கி வந்து எனக்கு வந்து மெஹந்தி ஆர்டர் இருந்தது. அன்றைக்கி இங்கே வந்து ஒரே நாளில் 2 ஆர்டர் இருந்துச்சு. மார்னிங் ஒரு ஆர்டரும் அப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஒரு ஆர்டரும் இருந்தது. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து ஒரு 11:30 போல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. நானும் வந்து மெஹந்தி ஒர்க்கில் இருந்துட்டு அம்மா என்ன செய்வாங்க ஒன்றும் அதனால் வந்து சீக்கிரமாக அம்மாவும் கூட சேர்ந்து கொஞ்சம் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் இதெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோன்னே தால்ச்சாக்குள்ளது வந்து தாளித்து விட்டுட்டாங்க. ஸோ மற்ற எல்லா ஒர்க்குமே சீக்கிரமாக முடிச்சுட்டு நானுமே ரெடி ஆகிட்டேன். கோன் வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்கிட்ட இப்போ ஸ்டாக் இது பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வெளியில் தான் கோன் வாங்கியிருந்தேன். யார்கிட்ட வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைன் ஹென்னா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களோட கோன் ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக ஸ்டெயின்மே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இன்னொரு சேனல் இருக்குல்லையே அதில் ஷார்ட்ஸில் வந்து நான் இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட இது வந்து கம்யூனிட்டி பேஜில் லிங்க்கோட கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையுமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு அம்மா கூட போய் ரீச் ஆகிட்டேன். ஒரு 11:30க்கு கரெக்டாக நான் அங்கே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11:45 போல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அதாவது சிம் பிரைடல் மாதிரி ஃபுல்லாக ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 11:45னாக்கா 1:30 1:45 ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் வந்து கால்ஸ் வர்றது ஒர்க்கு இது பிஸியாக இருந்ததுனால கேப் விட்டு மெஹந்தி போட்டு முடிக்க அவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு. ஸோ நான் அதனால தான் லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒர்க்குக்கு கிளம்பணும் இல்லையா. அதனால் எப்படி இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மெஹந்தி வந்து நான் வந்து ரொம்ப இதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டேன். டிசைன்ஸுக்கு அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட மெஹந்தி சார்ஜுமே. ஸோ அவங்களுக்கு பட்ஜெட்குள்ளே மெஹந்தி வந்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். காரைக்காலுக்கு மட்டும்தான் திரும்ப நிறைய இதில் சொல்கிறேன். ஏன்னா காரைக்காலுக்குள்ளே மட்டும்தான் நான் மெஹந்தி போய் போட்டு விடுறது. ஸோ வெளியில் வேறு எங்கேயுமே இந்த வரைக்கும் நான் போகிறதுக்கு இன்னும் பர்மிஷன் வாங்கலை. வந்து எப்படி இருக்குது டிசைன் சொல்லுங்கள். உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயுமே நான் வந்து மெஹந்தியுமே போட்டு எடுத்துடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து ஒர்க் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லன்ச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு உள்ள டேப்லெட்டு அவனுக்கு சாப்பிட்டு இது பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு மகரிபுக்கு மேலே ஒரு 7 o'clock வந்து அடுத்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவங்க டிசைன் வந்து எனக்கு முன்னாடியே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டிசைன் தான் சிஸ் வேணும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே வந்து நான்
அதிகமாக திரும்ப திரும்ப போட்டிருக்க டிசைனாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு புதுசாக அதில் ஒரு டிசைன் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து புதுசாக இருக்குதுன்னாக்கா நான் வந்து வீட்டில் வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டே இருக்குது, ஒரு 2 3 நாள் இருக்குதுன்னா முன்னாடியே நான் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து டிசைன் வந்து ஷேர் பண்ண சொல்லிடுவேன். அது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது டிசைன் அப்படின்னாக்கா, அது ஒரு தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா உங்கள் கைகளை நான் வந்து இதை டிசைன் போடும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வரைக்கும் மெஹந்தி கிளாஸ் வந்து யார்கிட்டையும் கற்றுக்கிட்டதே கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை வந்து என்ன கற்றுக்கிட்டு, அதாவது இப்படி தான் இல்லாமல் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நினச்சி கற்றுக்கிட்டா, ஆர்வம் வச்சு கற்றுக்கிட்டா எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மெஹந்தி இதில் வந்து இது வரைக்கும் நான் கிளாஸ்ன்னு போனதே இல்லை. மிக்ஸாலஜி கிளாஸ் மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். பியூட்டிஷியன் கிளாஸ் போனப்போ மெஹந்தியுமே அதில் சேர்ந்து இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே மெஹந்தி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுனால. ஸோ நான் கிளாஸ் எதுவுமே இது பண்ணாமல் தான் நான் வந்து மெஹந்தி வந்து போட்டுட்ருக்கேன். என்னோடய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் மெஹந்தி கிளாஸுன்னு நான் வந்து யார்கிட்டையும் கற்றுக்கிட்டது கிடையாது. பார்க்குற டிசைனை நான் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். புதுசாக ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய டிசைன் அந்த இதுக்கு கொண்டுட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவேனே தவிர இது வரைக்கும் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டது இல்லை. ஸோ அதனால தான் கேட்குறேன், என்னோடய மெஹந்தி டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அதில் ஏதாச்சும் வின் பண்ணணுமோ அப்படின்ட்டும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் வந்து நம்ம கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 2 கைக்குமே சேம் இது தான். ஃப்ரண்ட் ஹேண்டுக்குமே சரி, பேக் ஹேண்டுக்குமே சரி ஒரே மாதிரி வர மாதிரி 2 கைக்கும். ஸோ ஒரு கைக்கு வந்து டிசைன் இது பண்ணிவிட்டால் நெக்ஸ்ட்டு இதுக்கு போடும்போது இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க கேட்ட டிசைன் இந்த மாதிரி தான். கொஞ்சம் வந்து குட்டியாக இது பண்ணுறதுனால நான் வந்து ஒரு 7 o'clock ஆரம்பித்தது கொஞ்சம் ஒரு 3 hours போல் ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுக்க தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஸோ இந்த வீடியோவுமே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 10 daysக்குள்ளே இதெல்லாம் தான் நடந்தது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போயிருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜுரம் அது இது இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மெஹந்தி இதோட இந்த வீடியோவுமே கம்ப்ளீட் ஆகுது. டிசைனுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக், அண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ரா வ்ளாக் சேனல் அண்ட் வந்து நிஷா மெஹந்தி சேனல் 2 இருக்குது. 2 சேனலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.